அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு டிஆர்பி வந்து முக்கியமான அப்டேட் வந்துருக்காங்க பாருங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷனுக்கு எது ஹால் டிக்கெட், எந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி. இன்னைக்கு டேட் தான் பாருங்க, 11/12/2025. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸாம்னு பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 4/2025 நாள் 10/10/2025 படி 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு எதிர்வரும் 27/12/2025 அன்று காலை மற்றும் மாலை நடத்தப்பட உள்ளது. என்ன எக்ஸாம் நடக்க போகுதுன்னா, காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் பிஎட் காலேஜ் ப்ரொஃபஸருக்கும் லெக்சருக்கும் எடுக்க போறாங்க, பேராசிரியர் எடுக்க போறாங்க. அதுக்காகத்தான் டெஸ்ட் நடப்புற. அதுக்குள்ள ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இத்தேர்வு 38 மாவட்டங்களிலும் 195 மையங்கள் நடைபெற உள்ளது. தேர்வர்கள் தேர்வு நடைபெறும் மையம் சார்ந்த விவரங்கள் தேர்வுகளின் நுழைவுச்சீட்டில் உள்ளது. இத்தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் 11/2/2025 முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்தல் ஏற்படும் இடர்பாடு மற்றும் அதன் தொடர்பான மையங்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறை தீர்க்கும் மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேர்வு மையங்கள் மாற்றம் சார்ந்த கோரிக்கை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்வு மையத்தை மாற்ற சொல்லி கேட்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. இதை எதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க? ஹால் டிக்கெட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்பியில் பிஎட் காலேஜுக்குரிய லெக்சரரும் ஆர்ட்ஸ் காலேஜுக்குரிய லெக்சரருக்குரிய எக்ஸாமுக்குரிய 25/12/2025 நடக்க போகுது. அதுக்குரிய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். நன்றி, வணக்கம். அனைவரும் பணியில் சேர்ந்து